திருநெல்வேலி மாவட்டத்தின் சங்கரன்கோவில் என்ற சிற்றூரில் தேவநேயன் என்னும் அரிய மனிதன் 1902ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் நாள் பிறந்தார். சிறு வயதிலேயே தமிழுக்காக அவர் மனதில் ஒரு பெரிய சபதம் இருந்தது. தேவநேய தாத்தா அவர்கள் தமிழின் தொன்மையை பற்றி ஆராயத் தொடங்கினார். அவருடைய முடிவுகள் உலகையே திரும்பி பார்க்க வைத்தன. உலகில் முதலில் தோன்றிய மனிதன் தமிழன்தான் என்றும், அந்த மனிதன் வாழ்ந்த இடம் இப்பொழுது கடலில் மறைந்துள்ள குமரிகண்டம் தான் என்று அவர் உறுதியாக கூறினார். அவர் வெறும் ஆய்வாளர் அல்ல, தமிழை காக்கும் ஒரு போர் வீரராகவே வாழ்ந்தார். தமிழை வடமொழி வல்லாண்மையினின்றி மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று முழங்கினார். இவருக்கு மொழி ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, இலக்கண செம்மல் மற்றும் தமிழ் மானங்காத்தவர் என பல சிறப்பு பெயர்களாக மொத்தம் 174 சிறப்பு பெயர்கள் உள்ளன. இவரின் முக்கிய பணி தமிழ் சொற்களின் வேர்களை தேடுவதுதான். அவர் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஒரு சொல் எப்படி பிறந்தது, ஏன் அப்படி உச்சரிக்கப்படுகிறது என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்தார். மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா நாகரிகங்களை அவர் தன் ஆய்வு புலத்தின் இரு கண்களாக கருதினார். இதற்காக அவர் 43 நூல்களையும், தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, திருக்குறள், மரபுரை, தமிழ் சொல்வளம் மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் எழுதினார். அவரது அயராத உழைப்பின் விளைவாக 1974ஆம் ஆண்டு மே 8ஆம் நாள் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தின் இயக்குநராக பொறுப்பேற்று பணியாற்றினார். வாழ்வில் வறுமை தலைவிரித்து ஆடிய போதும் இவர் சற்றும் மனம் தளரவில்லை. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று வீரமாக சொன்னார். அவருடைய இந்த மான உணர்வே தனித்தமிழ் இயக்கத்தை வளர்க்க வித்திட்ட பரிதிமார் கலைஞர் மற்றும் மலைமறையடிகள் ஆகியோரின் பணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கும் மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என நிறுவ உதவின. 1987ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் அவர் ஆற்றிய மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் என்ற சொற்பொழிவு முக்கிய பங்கு வகித்தது. இன்று இவரது புகழை போற்றும் வகையில் சென்னை அண்ணா சாலையில் அவரது பெயரில் ஒரு மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது. மேலும் ராஜபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு என்ற இடத்தில் அவருடைய முழு உருவச் சிலையுடன் கூடிய பாவாணர் கோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழனின் தொன்மையை உலகறிய செய்த கால்டுவெல், தனித்தமிழுக்கு வித்திட்ட பரிதிமார் கலைஞர், தமிழை தழைக்க செய்த மறைமலையடிகள் ஆகியோரின் வரிசையில் தமிழ் மொழியை தனது ஆய்வால் உச்சத்திற்கு தொட்ட மொழி ஞாயிறாக இன்றும் ஒளிர்கிறார்.